மாலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு பெந்தெகோஸ்தே அனுபவம். தலைப்பல்ல, இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி. பெந்தெகோஸ்தே அனுபவம் என்றால் என்ன? சரி, ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, நான் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவரே சொல்வதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சரி, போன ஞாயிற்றுக்கிழமை பெந்தெகோஸ்தே நாள்னு கொண்டாடப்பட்டது. ஆமேன். எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, ஓகே. போன சண்டே பெந்தெகோஸ்தே. அப்போது பெந்தெகோஸ்தே அப்படின்னா என்ன, பெந்தெகோஸ்தே அனுபவம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு அநேகருக்கு தெரிந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சரி, யோவேல் 2:28 29. யோவேல் 2:28 29. அதாவது கர்த்தர் என்ன பாருங்களேன், யோவேலுங்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் என்னென்ன. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். சரி, இந்த யோவேல் தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 750 வருஷத்திலிருந்து 700 ஆண்டுக்குள்ள இந்த யோவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. மாம்சம்னா என்ன? மாம்சம்னா கண்ணு, கை, கால் எல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு மனிதன் தான் மாம்சம் இல்லையா? இந்த மாம்சத்துக்குள்ளே என்ன பண்ணுவான், எல்லா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி கிட்ட 700 ஆண்டுகளாக, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 750 ஆண்டுலேருந்து 700 ஆண்டுக்குள்ளாக ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த, அதாவது இயேசு இந்த பூமியில் 3 வருஷம் என்ன பண்ணார், ஊழியம் செய்தார். எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் ஒரு வாலிபனாய் ஒரு 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்து, அதற்கு பின் நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஈஸ்டர் என்ற நாளெல்லாம் கொண்டாடினோம். ஆண்டவர் பரமேறி செல்லுவதற்கு மொத்தம் 40 நாட்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த பூமியில தான் இருந்தார். சரியா? இந்த 40 நாட்கள் முடிந்து 40ஆவது நாள் எங்கே போனாராம்? பரமேறி சென்றார். எங்கே போனார்? அவர் பரலோகத்துக்கு சென்றார். ஆண்டவர் பரலோகத்துக்கு சென்று 50ஆவது நாள் தான் பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு, வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட நாள் தான் இந்த பெந்தெகோஸ்தே. பெந்தெகோஸ்தே என்றால் 50 என்று அர்த்தம். சரியா? பெந்தெகோஸ்தே என்றால் என்ன? 50. சரி, இயேசு என்ன பண்ணுங்க, யோவான் 14:26 சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நமக்கு தேவை? இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுறோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோம். அப்புறம் என்னது, ஆண்டவர் தான் தெய்வம், நாங்கள் எந்த பாவமும் செய்யலை அப்படி இருந்தால் மட்டும் போதாது. ஆண்டவர் பாருங்க, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்காக என்ன பண்ணாரு, அனுப்பியிருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் போய் பரிசுத்த தேற்றரவாளனை நமக்காக அனுப்பினார். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, படம் ஏறி போடுவதற்கு முன்பதாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் பாருங்களேன், எருசலேமில் காத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். எங்கே காத்திருக்கணுமா? எருசலேமில் காத்திருக்கணும். எதற்காக காத்திருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பலன் அடைந்து. பாருங்கள், அந்த வசனத்தை எடுங்களேன். அப்போஸ்தலர், பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாரும் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தனை காத்திருங்கள். அப்போ என்ன பண்ணணுமா? நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக
எங்கே வெயிட் பண்ணணும்? நீங்கள் எல்லாரும் எங்கே வெயிட் பண்ணுங்க? எருசலேமில் காத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இவங்கெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறார்? பரமேறி செல்வதா என்று எல்லாரும் பார்க்குறாங்க. எங்கே? இந்த ஒலிவ மலையில் எல்லாரும் பார்க்குறாங்க. சரி, இப்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. சரி, இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நமக்கு தேவை? அவர் நமக்கு என்ன கொடுப்பாரு? பெலனை கொடுப்பாரு. பாருங்க, அநேக வேளையில் நம்ம என்ன பண்ணுறோம்? பெலனுக்காக ஹார்லிக்ஸ் குடிக்கிறோம், காம்ப்ளைன் குடிக்கிறோம், ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்றோம். ஆனால் இந்த ஆவியானவர் எதற்கு தேவை? இந்த மாம்சத்துக்கு மாத்திரம் அல்ல, மாம்சத்துக்குள்ளே இருக்கிற மனிதன் அடிக்கடி என்ன பண்ணிடுவோம்? சோர்ந்து போயிடும் இல்லை? பல காரியங்களில், பல நேரங்களில், பல விஷயங்களை கேட்கும் பொழுதோ இல்லை பல காரியங்கள் சூழ்நிலை நிமித்தமாய் சோர்ந்து போகிறோம். அப்போ நம்ம சோர்ந்து போன நமக்கு பெலன் கொடுப்பவர் யார் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர். நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவையா? நிச்சயமாய் தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்களேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் ஆவியானவர் இருந்தார். ஆமேன். ஆவியானவர் என்ன பண்ணுவார் பாருங்க, ஒரு மனிதன் மூலமா என்ன பண்ணுவார்? கிரியை செய்வார், அப்புறம் போயிடுவார். பாருங்க, ஒரு போர் செய்யும் போது, ஒரு யுத்தம் வரும்போது தேவ ஜனங்களுக்கு அவர் ஆவியானவர் ஆதரவாக இருப்பார். அப்புறம் என்ன பண்ணப்படுவார்? எடுத்துக்கொள்ளப்படுவார். திருப்பியும் வருவார், திருப்பியும் செயல்படுத்துவார், திருப்பியும் போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் ஆண்டவர் பாருங்க, இப்போ நமக்கெல்லாம் வீடு இருக்கா? நமக்கெல்லாம் தங்குவதற்கு ஒரு நல்ல வீடு இருக்குது. அப்போ ஆவியானவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் நம்மளுடைய சரீரம். நமக்குள்ளதான் அவர் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணுகிறார். ஆவியானவருக்கு உருவம் இல்லை, ஆனால் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் தான் நமக்குள்ள என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். பாருங்க, இந்த ஆவியானவர் பழைய ஏற்பாடுல பார்க்குறோம். சிம்சோனுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். சிம்சோனுக்குள்ளே அந்த ஆவி என்ன பண்ணுச்சு? எடுத்துக்கொள்ள போயிடுச்சு இல்லையா? அவனுக்கு எல்லா பலனும் போயிடுச்சு. பாருங்க, இயேசுவானவர் கூட 40 நாட்கள் என்ன பண்றாரு? ஃபாஸ்டிங் இருக்காரா? 40 நாட்கள் இருக்கிறார். 40 நாள் சாப்பிடவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை. எப்படி இருக்கும்? ஒரு நாள் ஒரு வேளை நம்ம ஃபாஸ்டிங்கிறத கூட பலவீனம் ஆயிரும் இல்லைங்களா? அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது தண்ணியும் குடிக்கலை, சாப்பாடும் சாப்பிடலை. பாருங்கள், லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுப்பா ஆவியானால் நிரப்பப்பட்டவராய் வனாந்தரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்னு பார்க்கிறோம். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆவியானவர். அப்போது அங்கே என்ன பண்ணுறாங்க? ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுனால தான் அவருக்கு என்ன வந்துச்சு? பலன். அதே பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். சரி, ஓகே, சரி. லூக்கா 4 இதில் 14வது வசனத்தில் பாருங்கள், இயேசு ஆவியானவருடைய பலம். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எதற்கு தேவை நமக்கு? பலம். ஆவியானவர் தான் நமக்கு ஸ்ட்ரென்த். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார், சாத்தானை பலவீனப்படுத்துவார். எப்படி? ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார்னா நம்மை பலப்படுத்தும். ஹி வில் ஸ்ட்ரென்த் அஸ். நம்மளை நல்லா பலப்படுத்திட்டு நமக்கு தேவையான ஆறுதல், நமக்கு தேவையான சமாதானத்தை நம்ம உள்ளத்தில் வைப்பார். சரி, இந்த பெந்தகோஸ்தே நாள் என்ன? 50வது நாள் என்று சொன்னேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள், 40வது நாள் பரமேறி சென்று 50வது நாள் ஆவியானவரை அனுப்பினார். அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா? என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாருமே எருசலேமில் இருங்க. அப்போ எருசலேமில் யார் யாரெல்லாம் காத்திருந்தா அப்படின்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதில் பாருங்க 13வது வசனம் பாருங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்திமேவும் மத்தேயும் அல்பேயுமின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள்.
அவங்க மட்டுமா? இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும், அப்போ ஆண்கள் மட்டும் இல்லை, யார் இல்லை, அதாவது 11 சீடர்கள் மாத்திரம் அல்ல, பெண்களும் இருக்கிறாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆண்டவர் எருசலேமில் காத்திருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் காத்திருக்கிறான்னு பார்த்தோம். 11 சீஷர்கள். சரி, ஓகே, சரி, 11 சீஷர்கள் காத்திருக்கிறாங்க இல்லைங்களா? 11 சீஷர்கள். அது மட்டும் இல்லை, இயேசுவின் தாய் காத்திருக்கிறாங்க, மற்ற ஸ்திரீகள் இருக்காங்க, இயேசுவோட கூட பிறந்தவங்க 4 சகோதரர்கள். அதாவது ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே ஜனிப்பிக்கப்பட்டார். அடுத்தது அவரோட பிறந்தவர்கள், அதாவது மரியாளுக்கு இயேசுக்கு பின் பிறந்தவர்கள் 4 சகோதரர்கள். ஹல்லேலூயா. அப்போ இவங்கெல்லாம் எங்க? மொத்தம் 120 பேர் எங்க காத்திருக்கிறாங்க? மேல் வீட்டு அறையில் காத்திருக்கிறாங்க. பாருங்க, யூதர்களுடைய வழக்கப்படி மொத்தம் 7 பண்டிகைகள் உண்டு. எத்தனை பண்டிகை? 7 பண்டிகை. சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். எத்தனை பண்டிகை? 7 பண்டிகை உண்டு. அது என்னென்ன பண்டிகை பாருங்க. பஸ்கா பண்டிகை. ஆமேன். பஸ்கா பண்டிகைனா என்ன? பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக்கப்பட்டு அவங்க என்னது கடைசியில் ஒரு வாதை வருது, என்னது தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் மறிச்சிடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சங்காரத்துடன் கடந்து போகும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை, 1 வயது ஆட்டுக்குட்டியை வெட்டி ரத்தத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க உங்கள் நிலைக்கால்களை. ஸோ அது வந்து பஸ்கா பண்டிகை. அடுத்தது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. செகண்ட் என்னது? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 3வது முதிர் பலன்களின் பண்டிகை. 4வது பெந்தேகோஸ்தே பண்டிகை. 5வது எக்காலம் ஊதும் பண்டிகை. 6வது பாவ நிவாரண பண்டிகை. 7வது கூடார பண்டிகை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள் அன்று தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? இறங்கினார். 50வது நாள் என்ன பண்ணாரு? இறங்கினார். இப்போ ஆண்டவர் எருசலேமில் காத்திருக்கிறாங்க. மற்றும் அப்போஸ்தலர்கள் பார்த்தோம்னா 5 இடங்கள்ல ஆவியானவருடைய அசைவாடுதலை பார்க்கலாம். எத்தனை இடம்? கொஞ்சம் என் கூட சொல்லுங்களேன். எத்தனை இடம்? 5 இடம். சரிங்களா? குறிக்கணும்னா குறிச்சிக்குங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் மேல் வீட்டில் காத்திருந்த 120 பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆவியானவர் நிரப்பினார். பாருங்க, இந்த 120 பேரும் எங்க காத்திருக்கிறாங்க? மேல் வீட்டில் காத்திருக்கிறாங்க. சரிங்களா? மேல் வீட்டில் காத்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு மனதோட ஜபத்தில் காத்திருக்கிறாங்க. அப்போ சிலர் 2வது வசனத்தில் பாருங்க, பலத்த காற்று முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய். அப்போ ஒரு பெரிய காற்று வந்து நல்ல வெளிச்சத்தோட நல்லா வந்து அவங்க அவங்க நாவை தொட்டு, நாவை என்ன பண்ணுச்சா பாருங்க, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. அப்போ அங்க இருந்த 120 பேர் மேலையும் என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியானவர் நாவை தொட்டு அந்நிய பாஷை பேசினாங்க. அந்நிய பாஷைனா என்ன? இப்போ நான் வந்து தமிழ் பேசுகிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? அதே தமிழ் புரிந்தாதான் உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கான்வர்சேஷன் நடக்கும் இல்லைங்களா? இப்போ அந்நிய பாஷைனா நான் ஒரு பாஷை பேசுவேன், மற்றவர்கள் ஒரு பாஷை பேசுவாங்க. இந்த 120 பேரும் எங்கெங்க பாருங்க, பல தேசம், 17 தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த 17 தேசம் என்ன பண்ணுவாங்க? வெவ்வேறு பாஷை தான் பேசுவாங்க. ஆனால் அந்த இடத்துல கூடி இருந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த அக்கினிமயமான நாவு இறங்கின உடனே வெவ்வேறான பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. இவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பித்த உடனே இப்போ அந்த இடத்துல பேதுரு இருக்கிறாரு. பேதுரு சொல்கிறாரு, இப்போ இந்த இடத்துல தான் அவர் வந்து என்ன ஒரு கோடிட்டு காண்பிக்கிறார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன வசனம் அந்த இடத்துல நிறைவேறுதலை பார்க்குறோம். இது எந்த இடம்? பெந்தேகோஸ்தேனுடைய அனுபவம். பெந்தேகோஸ்தே நாளில் அங்கே கூடியிருந்த 120 பேர்களும் என்ன பண்ணுறாங்க? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையே பேசுகிறாங்க. சரி, இந்த அந்நிய பாஷை நமக்கு தேவையா? அந்நிய பாஷைனால எனக்கு என்ன லாபம் இருக்குது அப்படி பார்த்தா, இப்போ அந்நிய பாஷை என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனம். அதாவது பவுல் வந்து கொரிந்து சபைக்கு சொல்றார். 1 கொரிந்தியர் 14:2. அவன்
அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்போ அந்நிய பாஷை எதுக்கு? அந்நிய பாஷை என்றால் என்ன? அந்நிய பாஷை என்றது மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிற ஒரு பாஷை. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ மனுஷரிடத்துல என்ன பண்ணுவோம்? சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ இவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சேன், இவர்கிட்ட பேசி பேசி என்ன ஆயிடுச்சு, என் ஆவியெல்லாம் போயிடுச்சு, ஜீவன்லாம் போயிடுச்சு அப்படின்வாங்க. அப்போ மனுஷரிடத்துல பேசும்பொழுது எந்த லாபமும் இல்லை. அப்போது தேவனிடத்துல நம்ம பேசும்பொழுது, அதாவது அந்நிய பாஷை என்றால் தேவனிடத்துல பேசுகிற ஒரு பாஷை. ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் இடத்துல நம்ம விண்ணப்பங்களை வைக்கிறோம். ஆண்டவர் நம்மளோட எப்படி பேசுறாரு? வசனங்கள் மூலமாய் பேசுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷை ஒவ்வொரு கிறிஸ்தவம், அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆவியில் நிரப்பப்படுவது இட்ஸ் அ மஸ்ட் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்கள், என்னென்னத்துக்கோ வாஞ்சிக்கிறோம்ல. அப்போது இன்றைய நாளில் ஆவியானவர் வரும்பொழுது தான் அவர் நம்மளை கண்டித்து உணர்த்துவார். ஒருவேளை நம்ம செய்கிறது சரியா தவறா என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த ஆவியானவர் மூலமாக தான் நம்மளை அதாவது கடிந்து கொள்ளுவார். ஒரு நேரத்தில் நமக்கு நல்வழிப்படுத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அப்போஸ்தலர் 2 பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 8 சமாரியாவில் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் ஊற்றுகிறார். அடுத்தது அப்போஸ்தலர் 9 சவுல் மேலே அபிஷேகப்படுகிறார். யாரு? சவுல். அதாவது சவுலாய் இருந்து பவுலாய் மாறின அவர் மேலே பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் வருகிறது. அப்போஸ்தலர் 10:44 கொர்நேலியு வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அப்போஸ்தலர் 19 எபேசு சபையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஏதோ ஒரு கையை தட்டி அப்படி ஒரு உணர்ச்சி வசப்படுதல் அல்ல. அதாவது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்மை பலப்படுத்துகிறார், அந்நிய பாஷையை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் வந்துட்டாலே நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? மாறிடும். நம்மளோட பார்வை, நம்மளோட உடை, நம்மளோட நடை எல்லாமே எப்படி மாறிடும்? நம்ம உணர்வில், நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவியானவர் மாற்றுவார். இந்த ஆவியானவர் எதற்கு தேவை? இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் பாருங்க. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்ன தருகிறார்? ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கு, ஞானத்தை தருகிற ஆவியானவர். அவர் என்ன தருவார்? ஞானம், அறிவு, உணர்வு. ஞானத்தை தருவார், உணர்வை அருளும் ஆவி தருவார், ஆலோசனைகளை தருவார், பலன் தருவார், அப்புறம் அறிவை தருவார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருவார். அப்போ இந்த நாளில் நம்ம ஆவியானவர் வேணும், நம்ம என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும். ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளை கைட் பண்ண முடியும். ஆவியானவர் தான் நமக்கு ஆலோசனை தருவார், ஆவியானவர் தான் நம்மளோட பேசுவார். அந்நிய பாஷை பேசும்போது தேவனோடு கூட ஒரு உறவு இருக்கிறது. பாருங்க, அநேக வேளைகளில் பலவீனமாக இருக்கும் பொழுது பாருங்க, நம்ம அந்நிய பாஷையை பேச 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 ஆவியானவர் நம்ம இருதயத்தை நிரப்பி நம்மளை என்னப்படுத்துவார்? பலப்படுத்துவார். சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். பாருங்க, ஆவியானவர் நம்மளோட இருந்தால் நம்மளை என்ன பண்ணுவார்னு சொன்னேன்? பலப்படுத்துவார். அவர் பலப்படுத்துவார். அப்புறம் என்ன பண்ணுவார்? நம்மளை பலப்படுத்துவார், சாத்தானை பலவீனப்படுத்துவார். ஒரு ஃபோனில் சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே சார்ஜ் ப்ளக் பண்ணி போடுவோம். அது என்ன பண்ணுது? ட்ரை ஆகிடுச்சுன்னா, ஃபுல்லாக சார்ஜ் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணும்? 1 2 3 அப்படியே சார்ஜ் ஆகி 20 30 அப்படியே 100% வரைக்கும் என்ன ஆயிரும்? மொபைல் சார்ஜ் ஆயிரும். சார்ஜ் ஆன பிறகு என்ன பண்ணும்? ஃபுல்லி சார்ஜ் அப்படின்னு வரும். இப்போது நம்ம பவர் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆவியானவரோட பேசணும், ஆவியானவரோட ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஆவியானவரோடைய அந்நிய பாஷையில் பேசணும். அந்நிய பாஷை என்பது என்ன? தேவனோடு பேசுவது, தேவனோடு உறவாடுவது. அப்போது காலையில் நம்ம இந்த அபிஷேகம் வேணும். சின்ன பிள்ளைங்க, எனக்கு சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க யாராக இருந்தாலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உண்மையாலுமே இன்னைக்கு வாஞ்சையாய் கேட்டால் அவர் ஜீவ தண்ணீராக இவங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம பலவீன நேரங்களில் நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒரு உண்டு. அவர் தான் யார்? ஆவியானவர். ஆவியானவர் உள்ளே வந்துட்டால் பொய் வராது. ஆவியானவர் உள்ளே வந்துட்டால் என்ன பண்ண? எதையும் மறைக்காது. கணவன் மனைவிக்கு நடுவில் எதையுமே
மறைக்காது, உண்மையை தான் சொல்லும். அந்த ஆவியானவர் உள்ளே வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய எல்லாமே நம்மளோட குணாதிசயங்கள்லேருந்து, நம்மளுடைய பேச்சிலேருந்து, நம்மளுடைய சுபாவங்கள்லேருந்து எல்லாமே மாறிடும். அதனால தான் அந்த ஆவியானவர் நமக்கு வேணும். நம்ம என்ன பண்ணணும், வாஞ்சிக்கணும். அந்த ஆவியானவர் வந்துட்டானா நம்மளை என்ன பண்ணிடுவார், டோட்டல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கிடுவார். பாருங்க, நமக்கு பவரே இன்னைக்கு எது, ஆவியானவர். சொல்லுங்க, நம்மளுடைய பவர் யாரு, ஆவியானவர். பாருங்க, பவுல் பாருங்க, பவுல் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போகும்பொழுது ஒரு பெண் என்ன பண்ணுறா, அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, இவர்கள் தேவனுடைய குமாரன்னு போது வரும்போது என்ன பண்ணுறா, அவங்கள என்ன பண்ணுறா சொல்கிறா. என்னது, பவுலை பார்த்துட்டு சொல்கிறா, பவுலும் கூட இருந்த ஊழியக்காரங்களை பார்த்து சொல்கிறா, இவங்கெல்லாம் யார், தேவனுடைய குமாரர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுங்க. அப்போஸ்தலர் 16 18 வரைக்கும். அப்போஸ்தலர் பாருங்க, இந்த சம்பவத்தை இங்கே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16 பாருங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அப்போது யார், பவுலோட கூட அநேகர் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்பொழுது இவங்க ஜெபம் பண்ணிட்டு போகல, குறி சொல்லுகிற ஒரு ஆவியுடைய ஒரு பெண் இருக்கிறா. பாருங்க, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அடுத்தது பாருங்க, 18 அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இது எப்படி நடந்தது, பவுல் ஏதாவது சொன்னார், அசுத்தாவி விரட்டுகிறேன், எதுவுமே சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் சினங்கொண்டு, அவர் என்ன சொல்கிறார், கோபம் வந்துடுச்சு. கோபம் கொண்டு, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். அப்போது பிசாசு எதை கண்டு பயப்படுவான், இயேசுவின் நாமத்தினாலே பவர். அப்போ அந்த ஆவியானவர் இருக்கும் பொழுது தான் பிசாசு என்ன பண்ணும், நடுங்கும். இப்போ பவுலோட உருமாறு, அவரோட ட்ரெஸ்ஸு, அவரோட கர்ச்சிப்பெல்லாம் தொடும்போதே என்ன நடக்குச்சு தான், அதிசயம் நடந்துச்சான், அற்புதம் நடந்துச்சான். பேதுருனுடைய நிழல் கண்டு என்ன ஆயிடுச்சா, சுகம் பெற்றவர்கள் அநேகர். அப்போது இதெல்லாம் எப்படி நடந்தது, பரிசுத்த ஆவியானோட ஊற்றுதலும் அந்நிய பாஷையில் பேச 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 நமக்குள்ளே என்ன வரும், சார்ஜ் நடக்கும், சார்ஜ் பண்ணிக்க முடியும். பலவீன நேரங்களில் நமக்காக என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார். அப்போ பவுல் பாருங்க, பவுலோட வாழ்க்கையில் அவருடைய ஆவியானவர் அவர் கூடவே இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆவியானவர் எங்கே இருக்கிறார், உள்ளேயே இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னார். யாராக இருந்தாலும் அவருக்கு தேவை ஒன்று, மாம்சமான யாவர் மேலும் நம்ம யார், தேவன் தங்குகிற ஆலயம். அப்போ நம்ம இருதயத்தை எப்படி வச்சுக்கணும், பரிசுத்தமாக வச்சுக்கணும். ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இந்த வேதம் சொல்லுகிறதே, ஒரு நீதிமான் எப்படி இருக்கணும்னு சொல்லுதோ அதன்படி வாழ்ந்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொண்டு நம்ம அன்னுதினமும் வாழ்ந்தா நம்ம இந்த உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் என்ன கொடுப்பாங்க, பலன் கொடுப்பாங்க. அதனால் இந்த நாளில் அந்நிய பாஷை நமக்கு மிக 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 அவசியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளை யாருமே கைட் பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானோட ஒரு கான்டாக்ட் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றும் தெரியப்படுத்துவார். தீமையான எதனா வரப்போகுது அப்படின்னா அதையும் தெரியப்படுத்துவார். நம்ம எந்த இடத்துல என்ன பேசணும் அதையும் தெரியப்படுத்துவார். சின்ன பிள்ளைங்க படிக்கிற காரியங்களில் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏசப்பா எனக்கு சொல்லித்தாங்கன்னா அதையும் சொல்லி தருவார். அப்போ இதுக்கெல்லாம் யார் தேவை, பேஸ் யார், ஆவியானவர். ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கிறார். ஆவியானவர் நம்மளை கைட் பண்ணுவார். ஆவியானவர் நமக்கு ஞானத்தை தருவார். யாரெல்லாம் ஞானத்தில் குறைவாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஞானத்தோடு கூட நடத்துவார். பெரியவங்களையும் நடத்துவார், சின்ன பிள்ளைகளையும் நடத்துவார். அதற்கு இந்த நாளில் நமக்கு ஆவியானவருடைய கைடன்ஸ் தேவை. ஆவியானவர் நமக்கு தேவை. எத்தனை பேர் அபிஷேகம் பெறலியோ நிச்சயம் அந்த நாளில் கேளுங்க. பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின அதே ஆவியானவர் நமக்குள்ளேயே இறங்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம
ஒவ்வொருவரும் ஒரு கிறிஸ்தவனா அந்த அந்நிய பாஷையை நிச்சயமாய் பேசணும். அப்போதான் நம்மளோட வாழ்க்கை எல்லாமே என்ன ஆகும், பழைய மனிதன் போய் புதிய மனிதனாய் மாற்ற முடியும். ஆவியானவர் இந்த நாளில் நம்மளோட பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, மகிமையின் மேகமாய் இறங்கி வந்தவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவத்தை நாங்கள் பார்த்தோம். 120 பேரும் வெவ்வேறான பாஷைகளை பேசினாங்கப்பா. ஆண்டவரே அந்த அந்நிய பாஷையில பேசினதுனால ஆண்டவரே பலன் அடைந்தாங்க. ஏசப்பா ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, அப்பா நீங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீங்கன்னு சொன்னீங்களே. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானோட தொடுதல் இறங்கும்படியா செபிக்கிறேன். நாவுகளை தொட்டவர், அக்கினிமயமான நாவு ஏசப்பா, தொட்ட தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே எல்லாரும் வாஞ்சா கேட்க கிருபை தாங்க. அந்நிய பாஷை வேணுமே அப்பா. ஆண்டவரே அப்பா, சாத்தானுக்கு தெரியாத பாஷை இந்த அந்நிய பாஷை. ஆவியானவரே ஏசப்பா எங்களோட கூட இருங்க. ஆவியானவர் வந்து ஒவ்வொருவரையும் கைட் பண்ணுங்க, ஆலோசனைகளை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கூட நிரப்புங்க டாடி, நிரப்புங்க. பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின ஆவியானவர் சீடர்கள் மத்தியில் ஆண்டவரே மேல் வீட்டு அறையில் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின ஆவியானவர் சின்னவர்களை பெரியவர்களை நிரப்புங்க டாடி, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஆண்டவரே அக்கினிமயமான நாவினால் நிரப்புங்கப்பா. ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தவறு செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பொய் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் எந்த தவறான காரியத்தில் ஈடுபட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நமக்கு பலன். பரிசுத்த ஆவியானவர் பலன். சாத்தானை ஒடுக்குகிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் பேய்கள் நடுங்கும். நம்மை பவர்ஃபுல்லாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிரப்புங்க நிரப்புங்கப்பா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அன்பின் தெய்வமே, இந்த மாலை வேளையில நிரப்புங்கப்பா, நிரப்புங்க 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 நிரப்புங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்கப்பா. ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் நிரப்புங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா ஆண்டவரே சத்தியத்தை ஆண்டவரே கேட்பேன், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே. சத்தியத்தை அறியும் போது விடுதலை. சத்திய ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மையாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எங்களுக்குள்ள வாங்க. உங்களை நாங்கள் ஆண்டவரே துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே பவுல் கேட்கிறார், விசுவாசிக்கிற நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா என்று கேட்டாரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் வேணுமே, ஞானஸ்நானம் எடுக்கணுமே. ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, ஒருவன் ஆண்டவரே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவரே வந்தடைய முடியாதுன்னு சொன்னீங்களே. அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவை. இந்த ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரை யார் யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ, நீங்க வந்து ஒவ்வொருவரையும் நீங்க கைட் பண்ணும்படியா செபிக்கிறேன், நீங்க நிரப்பும்படியா செபிக்கிறேன். பாவத்தை எல்லாவற்றையும் போக்குங்க. நீங்க வந்து தங்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா குற்றங்களையும் குறைவுகளையும் மன்னிங்க சுவாமி. உடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.